பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு வீட்டோட ஒரு முக்கிய பங்காக இருக்குது. பூஜை அறையில் நம்ம செய்யவே கூடாத தவறுகள் நிறைய இருக்குது. அதில் சில விஷயங்களை குறித்து தான் நம்ம அறியாமல், நம்மளுக்கும் தெரியாமல் நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்போம். அதன் மூலம் கடவுள் நமக்கு பெரிதாக எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க போவது கிடையாது. ஆனால் அறியாமல் செஞ்ச தவறுக்கு இறைவன்கிட்ட நிச்சயமாக மன்னிப்பு இருக்குது. மனிதர்கள் நல்லா தெரிந்து கூட சில தவறுகளை திரும்ப திரும்ப செஞ்சு கொண்டு இருந்தால் கூட அதற்கான தண்டனையானது இறைவன் நமக்கு கொடுக்க மாட்டார். அந்த தவறை உணர்த்துவதற்காக சில கஷ்டங்களை நமக்கு கொடுப்பது தான் தவிர, இறைவனுக்கு என்றைக்குமே மனிதர்களை போல கூட பழிவாங்கக்கூடிய குணமானது கிடையவே கிடையாது. மனிதர்களாக பிறந்த நம்ம அனைவருமே இறைவனோட குழந்தைகள் தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல், நல்ல ஒரு கருத்தோட நம்ம இந்த பதிவுன்னு ஆரம்பிப்போம். பூஜை அறையில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, அதே மாதிரி நம்ம முக்கியமாக இந்த பூஜை அறையில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, மேலுமே உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா அல்லது இல்லையா, இதை உணர்த்தும் அறிகுறிகள் என்ன, இதையெல்லாம் குறித்து தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய வீடாக இருந்தாலும் சரிங்க, அல்லது சின்ன வீடாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் ஒரு பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு வீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இடம்பெற வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு இதாக இருக்குது. அதே மாதிரி இந்த பூஜை அறையில் நம்ம சாமி படங்கள் மாட்டி வைத்து இருக்கக்கூடிய சுவரோட மேல் பகுதியில் அலமாரி, அதாவது எதுவாக இருந்தாலும் சரி, குப்பை கூலங்களை போட்டு வைக்கக்கூடாது, சுவாமி படங்களை மாட்டி வைத்திருக்கக்கூடாது, இடத்திற்கு மேலே எந்த ஒரு பாரத்தையுமே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. சுவாமியோட தலையின் மேலே பாரம் வைப்பதற்கு இது சமமாக சொல்கிறாங்க. ஸோ சித்தர்களும் மகான்களும் அந்த கடவுளுக்கு சமமானவங்க தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இருந்தால் கூட உங்களோட வீட்டு பூஜை அறையில் மாட்டி வைத்திருக்கக்கூடிய தெய்வங்களோட படத்திற்கு மேல் பக்கத்தில் சித்தர்களோட படத்தையும் மகான்களோட படத்தையும் வைக்கக்கூடாது. இப்படி செஞ்சோம் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வீட்டிற்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதே போல தான் நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது இறந்து போனவங்களோட படத்தையும் தெய்வங்களோட திருவுருவ படத்தையும் நம்ம ஒன்றாக வைக்கவே கூடாது. இறந்தவங்களுக்காக ஒரு தனி அறையில் நீங்கள் கண்டிப்பாக வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அடுத்தபடியாக நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்களா குத்து விளக்கை தினந்தோறுமே ஏற்றி வைக்க மாட்டாங்க. சில விசேஷ தினங்களுக்கு மட்டுமே அந்த குத்து விளக்கை ஏற்றி வைப்பாங்க. அதிலும் எந்த ஒரு தவறும் கிடையாது. சில விசேஷ நாட்களுக்கு மட்டும் அந்த குத்து விளக்கை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அந்த விசேஷ நாட்களில் குத்து விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அடுத்த நாள் அந்த விளக்கை எடுத்து உடனடியாக சுத்தம் செய்து வைத்து விட வேணும். அடுத்ததான் ஏற்றாத குத்து விளக்கு, எரிந்த திரியோட பழைய எண்ணெயோட அசுத்தமாக பூஜை அறையில் எப்போதுமே இருக்கக்கூடாது. இது தரித்திரத்தை ஏற்படுத்தும் ஒரு விஷயம்னே சொல்லலாம். இப்போ பார்த்தோமா நம்ம பூஜை அறையில் என்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் உங்களோடையே இருக்க வேணும் அப்படின்னா நம்ம முக்கியமாக என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீ வணங்கக்கூடிய தெய்வங்கள் எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருப்பதை உணர வேணும். அதற்கு உங்களுடைய பூஜை அறையில் சில விஷயங்களை நீங்கள் சரியாக கடைபிடிச்சு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நமக்கு நல்லது நடந்தாலும் சரிங்க, கெட்டது நடந்தாலும் சரிங்க, நேராக நம்ம போகிற இடம் முக்கியமாக பூஜை அறை தான். அந்த வகையில் பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி பூஜை அன்போது விபூதியை நீரில் குளித்து பூசக்கூடாது. அதே மாதிரி இந்த டைமில் பார்த்திங்களா விபூதியை நீரில் குளித்து பூசலாம். பூஜை அறையில் கட்டாயமாக இடம்பெற்றிருக்க வேண்டிய ஒரு பொருளாக கண்ணாடியானது இருக்குது. கண்ணாடி இல்லாமல் பூஜை செய்யாதீங்க. அதே மாதிரி பூஜை அறையை எப்போதுமே ஒரு வெளிச்சத்தோடையே வைத்திருக்க வேணும். பூஜை அறையாக இல்லாமல் ஸ்டாண்டில் வைத்திருந்தா கூட பரவாயில்ல, இருள் சூழ்ந்த நிலையில் ஒருபோதுமே நம்மளுடைய வீடாகட்டும் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையாகட்டும் இருக்கவே கூடாது. வீட்டு பூஜை அறையில் தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைத்தாலே சாபம் உண்டாகுமா. விரத தினத்தில் தாம்பூலம் தரித்தல், அதே மாதிரி பகலில் உறக்கம், சண்டை போடுறது இதெல்லாம் கூடாது. வாழைப்பழத்தில் பத்தியை சொருகி வைக்கக்கூடாதாம். மேலுமே தேங்காய் 2க்கும் மேற்பட்ட துண்டுகளாக உடைந்துச்சு அப்படின்னா அது தெய்வத்திற்கு நிவேதனமாக செய்யக்கூடாதாம். பூஜை அறையில் கோமதி சக்கரம் வைப்பவங்க 11 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வைக்கிறதா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதற்கு குறைவாக வைக்கக்கூடாதான். அதே மாதிரி முழு மலரால் மட்டுமே அர்ச்சனை செய்ய வேணும்.
பூவோட இதழ்கள் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்வது ரொம்ப தவறான விஷயம். விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது கை விரலால் எண்ணெயில் உள்ள தூசியை எடுப்பதோ திரியை தூண்டுவதோ கூடாது. அதே மாதிரி முக்கியமான விஷயம், ஈர உடையுடனே ஓராடையுடனோ முடியாமலும் தலையிலோ தோளிலோ துண்டை போட்டுக்கொண்டோ அல்லது தலையில் கட்டி கொண்டோ வழிபாடு செய்யக்கூடாது. அதே மாதிரி சுப்ரபாதத்தை தினமுமே காலை வேளையில் மட்டுமே கேட்க வேணும். அப்படி கேட்க முடியாத நிலையில் மாலையில் கேட்பது தவறான ஒரு விஷயமாகவும் இருக்குது. பகவானின் மந்திரத்தை சொல்லி நீங்கள் பிரார்த்திக்க தெரிந்தவங்களுக்கு எப்போதுமே எல்லாமே வெற்றி தான். காலையில் நீங்கள் கண் விழித்த உடனே அதே மாதிரி நாராயணையும் இரவு தூங்கும் முன்னாடி சிவபெருமானையும் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க எளிய வழி தீபம் ஏற்றுவது தாங்க. தீப ஒளி இருக்கக்கூடிய இடத்துல தெய்வ அணுக்கள் நிறைந்திருக்குமா. வீட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் தீபம் ஏற்றி தினமுமே வழிபாடு செய்யலாம். தீபத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் தான் எரிய வேணுமே தவிர திரி அல்லது திரி எரிந்து கருகாமல் பார்த்து கொள்ளணும். விளக்கை நம்ம முக்கியமாக ஏற்றும் போது வீட்டோட பின்வாசல் இருந்துச்சு அப்படின்னா அதனோட கதவை மூடிவிட வேணும். அதே மாதிரி புழுங்கல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை எப்போதுமே தெய்வத்திற்கு நிவேதனமானது செய்யக்கூடாது. இலை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக்கு பித்தளை முதலியவற்றோட மாவிலை போன்று தோரணம் கட்டக்கூடாது. பூஜை அறையில் நம்ம பூஜை செஞ்சு முடித்ததும் துளசி கையில் வைத்து கொள்ள வேணும். என்னோட பக்தன் எங்கு போனாலுமே நான் அவனை பின்தொடர்ந்து செல்வேன் என பகவான் சொல்லியிருக்காரு. அதனால தான் ஒருவர் கையில் துளசி இருக்கும் வரைக்குமே விஷ்ணுவின் துணையானது அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெறும் வெற்றிலை மட்டுமே எந்த காரணத்து கொண்டுமே வைக்கவே கூடாது. வெற்றியோட பாக்கு பூ கட்டாயமாக இடம்பெற்றிருக்க வேணும். தெய்வங்களுக்கு நம்ம நிவேதனம் ஏதாவது செய்யும் போது வெற்றிலை மற்றும் பாக்குகளை இரட்டைப்படை எண்ணிக்கையில், அதாவது 2 அல்லது 4, 6, 8, 10 அப்படின்னு தான் வைக்கணும். பூஜைக்கு உபயோகிக்கக்கூடிய பாக்கு வெற்றிலை அனைத்து வகையான பழங்கள் பூக்கள் அதே மாதிரி இந்த மாதிரியான பூமியில் நேரடியாக வைக்கக்கூடாது. ஒரு தலவாழை இலை போட்டு அதன் மேலே தான் வைக்கணும். அல்லது அப்படின்னா தட்டு ஒன்று பொருளின் மீது வைக்க வேணும். இதே போல தான் எந்த காரணத்தை கொண்டுமே பூஜை அறையில் வாடிய பூக்களை அப்படியே வைத்திருக்காதீங்க. வாடிய பூக்களை பூஜை அறையில் வைத்தோம் அப்படின்னா அதிலிருந்து ஒரு வாசமானது வீச தொடங்கும். வாடிய பூக்களை தேடி சிறிய கொசுக்கள் வரும். இது பூஜை அறைக்கு தருத்திரத்தை தேடித்தரும் ஒரு செயலாகவும் இருக்குது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுடைய பூஜை அறையில் தெய்வ சக்தி குடிக்கொள்ளாததற்கு ஒரு காரணமாக அமையும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணுங்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி தூய்மை, நறுமணம், அமைதி இது எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல எப்போதுமே தெய்வீக தன்மையானது நிச்சயமாக குடிகொள்ளும். அதை மேலுமே வலு சேர்க்க தெய்வ சக்தியை வீட்டில் எப்போதுமே வைத்திருக்கவே நம்ம என்ன செய்ய வேணும், முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். பூஜை அறை அப்படிங்கிறது தெய்வீக ஆற்றல் குடிகொள்ளக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இதை சரியான திசையில் சரியான முறையில் அமைப்பதும் பாரம்பரியத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் ஈசான்ய மூலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வடகிழக்கு திசையே பூஜை அறை அமைக்க ஏற்ற ஒரு திசை. அதே மாதிரி கிழக்கு மற்றும் வடக்கு திசைகள் மங்களகரமானதாக இருக்குது. இந்த இடத்த சுத்தம் செஞ்சும் போது செய்யக்கூடாத தவறுகள் நிறையவே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். பூஜை அறையில் நம்ம சுத்தம் செய்யும் போது செய்யக்கூடாத நிறைய விஷயங்கள் இருக்குது. சாஸ்திர முறைகளின்படி வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் எரிவில் எப்போதுமே ஒருபோதுமே சுத்தம் செய்யக்கூடாது. உண்மையிலேயே மாலை நேரத்தில் ஆரத்திக்கு பிறகு கடவுள் ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நேரம் அல்லவா. அந்த நேரத்தில் சுத்தம் செய்வது கடவுளோட தூக்கத்தை கெடுக்க கூடிய ஒரு தவறுதலாக கூட கோவிலை இரவில் சுத்தம் செய்யவே கூடாது. அதோடு அந்த சமயத்தில் சுத்தம் செய்து குப்பைகளை வெளியேற்றும் போது வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்திகள் நீங்குவதற்கு வாய்ப்புமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இரவில் வீட்டை சுத்தம் செய்வதனால மகாலட்சுமியோட கோபத்திற்குமே ஆளாக வேண்டிய ஒரு சூழலானது ஏற்படும். சுவாமி விக்கிரகங்களாக இருந்தாலும் சரி, பூஜை சாமான்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே சுத்தம் செய்கிறதுக்கு சுவாமி படங்களை துடைப்பதற்கும் வீட்டில் வழக்கமாக பாத்திரம் துளக்க பயன்படுத்தக்கூடிய சோப்புகளை பயன்படுத்தி சுத்தம் முக்கியமாக செய்யவே கூடாது. விக்கிரகங்கள் பூஜை சாமான்கள் எல்லாமே சுத்தம் செய்வதற்கு சுத்தமான தண்ணீர் மற்றும் துடைப்பதற்கு சுத்தமான துணி மட்டுமே பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சரியான முறை. இது மற்ற செயல்களுக்கு பயன்படுத்தவே கூடாது. அதே மாதிரி படங்களை நம்ம எப்போதுமே மாற்றி வைக்கக்கூடாது. சுவாமி படங்கள்
படங்களை சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் வாசனை மிகுந்த சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேணும். வீடு எப்போதுமே ஒரு கோவில் போல் நறுமணமாக இருக்க வேணும். வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை அடிக்கடி இடம் மாற்றி வைக்கக்கூடாது. அழகிற்காகவோ நம்மளுடைய விருப்பத்திற்காகவோ சாமி படங்களை எப்போதுமே வைக்கக்கூடாது. அந்த தெய்வத்தோட படத்தை எப்படி வைக்க வேணும் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு சுத்தம் செய்த பிறகும் அதே இடத்துல நீங்கள் அதை வைக்கிறதா ரொம்ப ரொம்ப சரியான முறையாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் எப்போதுமே தெய்வ சக்தி நிறைந்திருக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலை மாலை என இரு வேளைகளுமே தீபம் ஏற்றி உங்களுடைய மனக்குறைகள் என்னவோ அது எல்லாமே இறைவன்கிட்ட முழுமையாக நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யும்போது மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி முழு நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.